மதுரை பாரபத்தி மாநாட்டில் விஜய்யுடைய அந்த பேச்சு, அந்த ஒட்டுமொத்த மாநாடை அதை தொகுத்து ஒரு வரியில் சொல்கிறதுனா, இது வந்து டிக்ளரேஷனா இல்லை டிக்ளமேஷனா? விஜய் பேசின அந்த பேச்சு ஒரு கொள்கை பிரகடனம் மாதிரியோ, அரசியல் செயல்பாட்டினுடைய அந்த ஆக்ஷன் பிளான் அது மாதிரியோ, ஒரிஜினலாக ஒரு சில அவருடைய வழி என்ன அப்படின்றத விளக்கக்கூடிய விதத்திலேயோ இந்த மாநாட்டில் அவருடைய பேச்சு அல்லது இந்த மாநாடு நடந்த விதம் அமைஞ்சிருந்ததா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிதான் இருக்குது. ஆனால் அவருடைய பேச்சு எப்படி, அதாவது இந்த டிக்ளமேஷன் இருக்குது இல்லையா, சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை நம்ம மனப்பாடம் பண்ணி அதை அதே தொனியில், இப்போது நேருவினுடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சு, மார்ட்டின் லூத்தர் கிங்கினுடைய ஸ்பீச்சு, இந்த மாதிரி ஃபேமஸ் ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் நம்ம பயிற்சியாக செஞ்சுருப்போம். மாணவர்கள்லாம் இப்போவுமே கூட பள்ளிகள் கல்லூரிகளில் அதை நம்ம பார்க்குறோம். நல்ல மனப்பாடம் பண்ணி அதே போல் உணர்ச்சியோடு அதை டெலிவர் பண்ணுறது, டிக்ளமேஷன் அதை செய்கிறது. விஜயினுடைய பேச்சு ஒரு விதத்தில் இந்த மாதிரியான ஒரு எழுதி கொடுத்த ஒரு பேச்சை நல்லா படித்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு பயிற்சி செய்து அதுக்கப்புறம் பேசின பேச்சு மாதிரி தான் அது இருந்தது. இட் வாஸ் மோர் ஆஃப் அ டிக்ளமேஷன் தேன் ஆஃப் அ டிக்ளரேஷன்.